கைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் ஆர்டர் டெலிவரி கொடுக்க வந்திருக்கோம். அதே ஸ்ரீராம் அப்பார்ட்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:13 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா 15 rupees கொடுத்துருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மற்றெல்லாம் போக போக காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் நம்ம 2 ஆர்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம். கிட்ட பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட ஆகிருக்கு லாகின் பண்ணி. 100 rupees கொடுத்துருக்காங்க. சரி, நான் உங்கள் போக போக கண்டினியூ பண்ணுறேன் எல்லாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 hours கிட்ட லாகின் பண்ணி 3 ஆர்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. 1:32 பார்த்தீங்கன்னா டைம் 1:20 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அடுத்து ஓட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயதில். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. கைஸ் பார்த்தா மல்டி ஆர்டர் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 2:01 கிட்ட ஆகுது. கரெக்டாக அந்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக 2:01 ஆகுதா. இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா டோட்டல் 6 ஆர்டர்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். 2:11 கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆர்டர் டெலிவரி கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. 61 rupees கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மரம் விழுந்ததுனால நம்மளால் ஆர்டரும் பிக் பண்ண முடியல. 3:30 to 5:30 வரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்விக்கியை. அடுத்து நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா 7:30 9 o'clock வரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியல, ஓட்டவும் முடியலை. அப்படியே நம்ம ஓட்டி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, நான் உங்கள் போக எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த ஆர்டரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டோம். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 54 rupees கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:19 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்ம 4 hours 4 minutes கிட்ட லாகின் பண்ணியிருக்கோம். 371 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் இந்நேரமும் மரத்தை இன்னும் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை கொண்டு போல் கம்பியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு இவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மரத்தை வெட்டி எப்படியோ எடுத்துடலான்னு பார்க்குறாங்க, எடுக்க முடியல. சரி, நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த சைடும் இந்த சைடும் போய்கிட்டே வந்தனால கொஞ்சம் ஜேசிபியெல்லாம் இருந்தனால கொஞ்சம் இன்ஸ்டாமார்ட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு. அதனால் நைட்டு மோஸ்ட்லி ஆர்டர் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டே 2வோட ப்ராஃபிட் ரொம்ப டல்லாக தான் போகுது. சரி, நம்ம வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 15 ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டைம் கரெக்டாக 7:45 ஆகுது. 9 மணி வரை ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியும். பார்த்து எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் சும்மா தான் உட்காந்துருக்கேன் இங்கே. கைஸ் பார்த்தீங்கன்னா நீ டே 2வோட ப்ராஃபிட் பார்த்துருவோமா நம்ம. நீ டே 2வோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ டே 2வோட ப்ராஃபிட் பார்த்தோம்னா டே 1ல் கூட நம்ம நிறையா சம்பாதிச்சோம். ஆனால் நீ டே 2வில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம் அங்கிட்டு விழுந்தனால ஃபுல்லாகவே அந்த ரோடே பிளாக் பண்ணுறதுனால அதை தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டமாட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம காலையில் எவ்வளோ ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து எப்பவும் போல் ஒரு 50 rupeesக்கு சாப்பிட்ருப்போம். அது போக நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 கால் தோசை, அது வந்து 25 rupees. டோட்டலாக 75 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பெட்ரோல் அவ்வளோ போடல. நடாகி சுற்றிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 75 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பென்ஸு. பெட்ரோல் வந்து நேற்று போட்ட பெட்ரோல் அப்படியே இருந்தனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், வரேன். கைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் 18 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து 627 தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குள்ள ஏர்னிங்ஸே மொத்தமாக ரொம்ப 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 கம்மியாக எடுத்திருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், -627 டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 552 தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. டே 1ஓட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1461. அப்போ ரொம்ப அதிகமாக எடுத்திருக்கேன். டே 2வில் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். நாளைக்கு எப்படியாவது நிறையா எடுக்கணும்னு ஆசைப்படுதேன். டோட்டலாக வந்து டே 2வோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2013 தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 3 இன்னும் ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு காலையில் முடிஞ்சாலும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நான் உங்களுக்கு ஆர்டர் கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புது புது சேலஞ்சு வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you another video. Bye bye.